கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேத வசனம், தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். 1 நாளாகமம் 13:14. ஏலி ஆசாரியனாயிருந்த காலத்தில் உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தரிடம் பிடிபட்டது. பெட்டியின் நிமித்தம் பெலிஸ்தர் வாதிக்கப்பட்டார்கள். பின்பு அவர்களிடத்திலிருந்து பெத்சிமேசுக்கு வந்தது. அங்கும் அந்த மனுஷர் அதை திறந்து பார்த்து 50,070 பேர் மரித்தார்கள். இதனால் பயந்து 1 சாமுவேல் 7:1 கிபியாவில் யூதா கோத்திரத்தை சேர்ந்த அபினதாபின் வீட்டிலே வைத்தார்கள். இப்படி 20 வருடம் பெட்டியை தேடாதே போனார்கள். தாவீது அதை தன் நகரத்திற்கு கொண்டு வர பிரயாசப்பட்டான். பிரமாணத்தின்படி அதை செய்யாததினால் ஊசா அதை துணிகரமாய் தொட்டு இறந்ததினால் பெட்டியை லேவியன் ஆகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் வைத்தார்கள். எல்லா இடங்களிலும் பெட்டி அங்கிருந்த ஜனங்களுக்கு வாதைகளை உண்டு பண்ணினது. ஆனால் ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் அவன் வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேல் முழுவதும் தெரிய வந்தது. ராஜாவாகிய தாவீதுக்கும் தெரிய வந்தது. கர்த்தர் அந்த அளவு அவனையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அவனை ஆசீர்வதிக்க காரணம், ஓபேத் ஏதோம் ஒரு லேவியன். அந்த பெட்டியை எப்படி கனம் பண்ண வேண்டுமோ அதை பிரமாணத்தின்படி செய்து தன் வீட்டையே ஆசரிப்பு கூடாரமாக மாற்றியிருந்தான். தன் பிள்ளைகளையும் பிரதிஷ்டை செய்திருப்பான். அந்த பெட்டியை கனம் பண்ணினதினாலே அவன் வீட்டிலே தேவன் வாசம் பண்ணினார். தேவ பிரசன்னத்தினால் அந்த வீடு நிறைந்திருந்தது. அந்த ஓபேத் ஏதோமின் வீட்டை தேவன் ஒரு குட்டி ஏதேனாக மாற்றிவிட்டார். நாமும் நம்முடைய வீட்டில் குடும்பமாய் தேவனை துதித்து வேத வாசித்து ஜெபம் பண்ணி தேவனுக்கு முதலிடம் கொடுத்து கனம் பண்ணி வாழ்ந்தால் நம்முடைய வீடும் தேவ பிரசன்னத்தினால் நிறையும். நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நாம் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்பிலே இயேசப்பா, ஓபேத் ஏதோம் தேவனையும் தேவனுடைய பெட்டியையும் குடும்பமாய் கனப்படுத்தினால் அவனுடைய வீடு தேவ பிரசன்னத்தினால் நிறைந்து ஆசீர்வாதம் பெற்றது போல நாங்களும் எங்கள் குடும்பமாய் ஆராதித்து ஜெபித்து வேதம் வாசித்து வாழ உதவி செய்யும். எங்களையும் அப்படியே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன்.